பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். ஒரு வீட்டில் ஏற்படும் தகராறுகளின் தீமைகளைப் பற்றி இன்று நாம் விவாதிக்கப் போகிறோம். நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், எந்த வீட்டில் தகராறு ஏற்படுகிறதோ அந்த வீட்டில் இருந்து பர்க்கத், அதாவது ஆசீர்வாதம் இழக்கப்படும் என்று. நாம் கொஞ்சம் சிந்தித்துப் பார்ப்போம். ஒரு வீடு என்று சொல்லப்படுவது அங்கு அமைதியும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க வேண்டிய ஒரு இடமாகும். ஆனால் பல வீடுகளில் நாம் பார்க்கிறோம், அப்பாவும் அம்மாவும் இடையே தகராறு, பிள்ளைகளும் பெற்றோர்களும் இடையே தகராறு, அல்லது வீட்டில் உள்ள மற்றவர்களிடையே தகராறு. சிறிய விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம், சண்டை, தகராறு. இப்படி தகராறு மட்டுமே இருக்கும்போது அந்த வீட்டின் அமைதி இழக்கப்படுகிறது. நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகத் தெளிவாக கூறியுள்ளார்கள், ஒரு வீட்டில் தகராறு ஏற்பட்டால் அங்கு அல்லாஹுவின் ஆசீர்வாதம் குறைந்து போகும். பர்க்கத் என்றால் என்ன? ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சி, செல்வம், ஆரோக்கியம், மன அமைதி, இவை அனைத்தும் அல்லாஹ் தரும் ஆசீர்வாதங்கள். ஆனால் தகராறு வந்துவிட்டால் இந்த ஆசீர்வாதங்கள் இழக்கப்படத் தொடங்கும். ஒரு உதாரணம் எடுத்து பார்ப்போம். ஒரு வீட்டில் எப்போதும் அப்பாவும் அம்மாவும் சண்டையிடுகிறார்கள். ஒரு சிறிய விஷயத்திற்காக, ஒரு கூப்பிடு கேட்டதற்காகவோ ஏதாவது பேசியதற்காகவோ அவர்கள் தகராறு செய்யத் தொடங்குவார்கள். இதை பார்க்கும் பிள்ளைகளுக்கு என்ன தோன்றும்? அவர்களின் மனதில் பயம், துக்கம் அல்லது கோபம் போன்றவை வரும். அந்த வீட்டில் மகிழ்ச்சி இருக்குமா? ஒருபோதும் இருக்காது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் நமது வீட்டில் அமைதியை பேண முயற்சிக்க வேண்டும். ஏதாவது தகராறு வந்தால் அதை அமைதியாக பேசி தீர்க்க முயற்சிக்க வேண்டும். நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பித்தது, கோபம் வரும்போது ஆஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்ல வேண்டும் என்று. கோபம் அடங்கும், அல்லது வுழு செய்ய வேண்டும், அல்லது அமைதியாக உட்கார வேண்டும். நமது வீடு அல்லாஹ்வின் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு இடமாக இருக்க வேண்டும். அதற்கு தகராறை தவிர்த்து அன்பையும் அமைதியையும் பேண நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் நமது வீடுகளில் பர்க்கத்தை நிரப்பட்டும். இவ்வளவு சொல்லி உங்களை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.